வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வட்டத்திற்குள் மறைந்திருக்கும் வாக்கியத்தை கண்டுபிடிக்க போகிறோம். வட்டத்திற்குள் மறைந்திருக்கும் வாக்கியம் இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொடுத்துக்க கேள்விக்கு ஒன்றுக்கும் நம்ம பதில் எழுதியா இல்லை. இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டை நம்ம தனியாக எடுத்து எழுதி ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம செக் பண்ணி ஆன்சர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாங்க. 1 by 1 நம்ம இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. முதல் கேள்வி தபால், போஸ்ட். இதுக்கு இங்கே 2 எழுத்து இஞ்சு வந்துருக்குங்க. அஞ்சல்னு சொல்லலாமா? அஞ்சல். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளே இருக்க அந்த முதல் வேர்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். எப்போவுமே அந்த ஆர்டர் படி தான் எழுதணும். சரிங்களா? 1 2 வருஷப்படி என்ன இருக்குல்ல, அந்த ஆர்டர் படி தான் எழுதணும். அஞ்சலில் இருந்துச்சு, அதனால் ஆவை மட்டும் தனியாக எடுத்து கொண்டு போய் எழுதியாச்சு. ரெண்டாவது அடையாளம். அடையாளம் அப்படின்னா இதுக்கு என்ன வேர்டு சொல்லலாம்? உங்களுக்கு அடையாளம், மச்சம் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன அறிகுறி இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரி, அறிகுறி, இல்லைன்னா சின்னம், இல்லைன்னா முத்திரை அப்படின்னு சொல்லலாம். வந்து கணனில் அறிகுறி. இங்கே 2வது எழுத்து என்ன இருக்குது? சர்க்கிளில் இருக்குது ட்ரீ. இந்த ட்ரீயை எடுத்து கொண்டு போய் பழைய இங்கே என்ன பண்ணுறோம், எழுதுதோம். அது ஒரு ஆறு. 2வது கை வந்துக்குங்க. நம்ம மதுரையில் ஓடுற வைகை, வை. ஸோ இந்த வையை மட்டும் தனியாக எடுத்து எழுதுவோம். இது கூட 3 எழுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அறிவை. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, 4வது உள்ள கேள்வி பார்ப்போம். தவறு. தவறுனா பிழை சொல்லலாம், குற்றம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பழையபடி தேலை தான் ஆரம்பிச்சிருக்கு. தப்பு பேச்சு வழக்கில் உள்ளது. இங்கே உள்ள இப்போ எடுத்து கொண்டு போய் எழுதிடலாம். அறிவை இப்பு போட்டாச்சு. ஸோ 4 எழுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். 5வது எழுத்து பொருட்களை எடுத்து செல்ல. பொருட்களை எடுத்து செல்வதற்கு என்ன வேணும்? பெட்டி, இல்லைன்னா வண்டி. பெட்டி தான் சொல்ல முடியும், வண்டி சொல்ல முடியாது. பொருட்களை எதில் எடுத்துகிட்டு போவீங்கன்னா பெட்டி. இங்கே டீ வந்துக்கனால பாக்ஸ். அறிவை பெருக்கு, பே அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். அறிவை பெருன்னு சொல்லணுன்னா 6 எழுத்தோடு முடிஞ்சவணும்ல. பே போட்டாச்சு. காலம். காலம்னா நேரம், பொழுது. ப வந்துக்கனால ப ட்ரூ வ இம், பருவம். ஸோ நான் சொன்ன பதில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அறிவை பெரு. அப்போ இதில் இக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். திசை. திசையை என்னென்னு சொல்லலான்னா திக்கு. திக்குன்னு சொன்னாலும் திசைனாலும் ஒன்று தான். திக்கு, திசை. திக்கு அப்படிங்கிறதுக்கு திசைங்கிறது தான் மீனிங்கு. இதில் உள்ள இக்க தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அறிவை பெருக். நான் சொன்ன மாதிரி ஆன்சர் கூவாக இருந்தால் என்ன வருதுன்னு பார்ப்போம். சிறிய வீடு. சிறிய வீடு அப்படிங்கிறத குடிசைன்னு சொல்லலாம். சரிதாங்க. அப்போ கூ வந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே பதில் கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்குது. அறிவை பெருக்குங்க, அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்துக்கும். ஸோ இதுதான் இந்த வட்டத்துக்குள்ளே கண்டுபிடிச்ச ஆன்சர். சரிங்களா? ஒவ்வொரு ஆன்சர்லேருந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் தனியாக எடுத்து எழுதி என்ன பண்ணுறோம், இந்த ஆன்சர் ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஆன்சருக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த அட்ரெஸ்ஸு. சரிங்களா? பரிசு எவ்வளோ வச்சுருக்காங்க? 5000 ரூபாய் செலுத்தி வச்சுருக்காங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.